ஆண்டவரே இயேசுவே, எனக்கு அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன, அவை என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றுக்கு நிலைவாழ்வு அளிக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னுடைய ஆயன் ஆடுகள் குறித்த அந்த போதனையினுடைய தொடர்ச்சியாக இதை விளக்குகிறார். இன்றைய முதல் வாசகம் இப்படியாக முடிகிறது. அந்தியோக்கியாவில்தான் சீடர்கள் முதலாக கிறித்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவை இரண்டையும் இணைத்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்ற போது, இந்த கிறித்தவர்கள் அல்லது கிரேக்க மொழியிலே கிறிஸ்தியானோஸ், கிறிஸ்தோஸ் பிளஸ் இயானோஸ் எனப்படுகின்ற இந்த வார்த்தையானது those who belong to Christ, இயேசுவை அல்லது கிறித்துவை சார்ந்தவர்கள் என்ற பொருளை கொடுக்கிறது. உண்மையாகவே இது தொடக்க காலத்தில் கிறித்தவர்களை பெருமைப்படுத்துவதற்காக அல்லது அவர்களை சிறப்பு செய்வதற்காக தரப்பட்ட ஒரு அடைமொழி சொல் அல்ல. கிறித்தவர்களை இகழுவதற்காக, அவர்களை கேவலப்படுத்துவதற்காக, அவர்களுடைய மனநிலை அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை சற்று தரக்குறைவாக குறிப்பிடுவதற்காக பிற இன மக்களாலே, குறிப்பாக கிரேக்கர்களாலே அல்லது ரோமானியர்களாலே பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை, பெருமை தருவதற்காக தரப்பட்ட வார்த்தை அல்ல. ஏனென்றால் தொடக்க கால கிறித்தவர்கள் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டார்கள். முதலாவது புதிய நெறியை சார்ந்தவர்கள் என்கின்ற பெயர் அவர்களுக்கு தரப்பட்டிருந்தது, அல்லது ஆண்டவரை பின்பற்றுபவர்கள், அல்லது சீடர்கள், புனிதர்கள், அல்லது ஆண்டவர் இயேசுவினுடைய சகோதரர்கள். இந்த 5 வார்த்தைகள் தான் கிறித்தவர்கள் தங்களுக்குள்ளே பயன்படுத்தி கொண்ட வார்த்தையாக இருந்தது. இது மற்றவர்கள் கொடுத்த வார்த்தை அல்ல. யாரெல்லாம் இயேசுவை நம்பினார்களோ அவர்களெல்லாம் தங்களுக்கு சொல்லிக் கொண்ட வார்த்தைகள் இந்த 5 வார்த்தைகள். கிறித்தவர்கள் என்பது பிற மக்கள் அவர்களுக்கு கொடுத்த சற்று தரக்குறைவான, அவமான குறைவான ஒரு சொல்லாக தொடக்க காலத்திலே பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதன் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற போது, கிறித்துவை சார்ந்தவர்கள் அல்லது அபிஷேகம் செய்யப்பட்டவர்களை சார்ந்தவர்கள் என்கின்ற இந்த வார்த்தை எதற்கு அவர்களுக்கு தரப்பட்டது என்றால், யாரெல்லாம் தொடக்க காலத்தில் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை பெற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, திருமுழுக்கு பெறாதவர்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இயேசுவை நம்ப தொடங்கினார்களோ அவர்களெல்லாம் பைத்தியக்காரர்களை போல இயேசுவை குறித்தே எல்லா நேரமும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பேச்சு, அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாமே அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த புதிய நம்பிக்கை அல்லது அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசுவை குறித்த போதனைகள் அல்லது அவர்களுக்கு தரப்பட்ட ஆண்டவர் இயேசுவை குறித்த செய்திகள், இவற்றை அவர்களால் தங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ள இயலாமல் பிறரோடு எப்போதும் அவற்றை பேசிக்கொண்டே இருந்தார்கள். இவர்கள் என்ன பைத்தியக்காரர்களை போல இந்த மனிதனை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லிதான் அவர்களுக்கு கிறித்தவர்கள் என்கின்ற ஒரு பெயர் தரப்பட்டது. ஆண்டவர் இயேசுவின் அருமையானவர்களே, இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தி, இவை இரண்டையும் இணைத்து நாம் சிந்திக்கின்ற போது, நாமும் கூட நம்முடைய ஆயனின் குரலுக்கு செவிமடுப்பவர்களாக அல்லது அவரை பின்தொடர்பவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அப்போது நாம் ஒவ்வொருவருமே கிறித்தவர்கள் என்கின்ற அந்த பெயருக்கு பொருத்தமானவர்களாக மாறுகிறோம். கிறித்தவர்கள் என்று நாம் அழைக்கப்படுகின்ற போது 3 கட்டாய கடமைகள் நமக்கு இருக்கிறது. முதலாவது, நாம் ஆண்டவரின் அரசாட்சிக்கு உரியவர்கள். அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்கின்ற போது அரசர்கள்தான் அன்றைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். எனவே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கிறித்து அரசருடைய அல்லது இந்த இதய ஆண்டவருடைய அரசாட்சிக்கு உட்பட்டவர்களாக, அவருடைய குடிமக்களாக, அவருடைய கட்டளைகளை பின்பற்றுபவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தந்த ஒரே கட்டளை யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34-35, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இதுதான் அவருடைய ஆட்சிக்கு உட்படுவதற்கு அடிப்படை தேவையாக அமைகிறது. இரண்டாவது, அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்பவர்கள். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19-20 இறை வார்த்தைகளிலே
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற பணியை தொடருவதற்கான அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். மூன்றாவது, ஆண்டவர் இயேசுவின் குணநலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க அல்லது பிரதிபலிக்க வேண்டியவர்கள். அவரிடம் விளங்கிய குணநலன்கள், அவரிடம் விளங்கிய மன்னிப்பு, அவரிடம் விளங்கிய பிறர் அன்பு, அவரிடம் விளங்கிய தந்தையின் மீதான அளவு கடந்த பற்று, இப்படி ஆண்டவர் இயேசுவின் குணநலன்களை கடைபிடிப்பவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போது உண்மையாகவே நாம் கிறித்தவர்கள் என்கின்ற பெயருக்கு பொருத்தமானவர்களாக மாற முடியும். அதற்கான அருள்வரத்தை இந்த திருப்பலியிலே இறைஞ்சுவோம்.